ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன வந்து பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மகிட்ட 2 கிராக்கர்ஸ் இருக்குது. ஸோ தீபாவளியாக முடிஞ்சு போச்சு. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வெடிகள்லாம் மிச்சம் இருக்குது. ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாகவே வெடிக்காமல் வித்தியாசமாக எதனா வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி வெடி சின்னது ஒன்று இருக்குது, அல்கு வெடி இருக்குது. ஸோ என்னோட அல்கு வெடின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இதுதான் அல்கு வெடி. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி வெடியோட குடி வெடி வரும். ஸோ இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்கு வெடி என்னென்னமோ வெடிலாம் வந்துட்டுருக்கு. ஸோ பரவாயில்ல, எல்லாமே வெடிக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 வெடி இருக்குது. ஸோ இந்த 10 வெடி வச்சு 10 விதமாக பண்ண முடியுமா, இல்லை வேறு விதமாக பண்ண முடியுமா, இந்த 10 வெடியும் நான் உங்ககிட்ட காட்ட முடியுமான்றதை ஸோ வீடியோவில் தான் போய் பார்க்கணும். ஸோ இனிமேட்டு தான் நான் வெடிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லட்சுமி வெடி சின்னது வந்து ஒன்று எடுத்துருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு வாட்டர் கேன் இருந்தது. ஸோ அந்த வாட்டர் கேனில் இந்த லட்சுமி வெடி சொருவி ஸோ கொஞ்சம் நல்லா உள்ளே தள்ளி ஸோ நான் என்ன வந்து பார்க்குறேன்னா பற்ற வைக்க போகிறேன். ஸோ இது வந்து வாட்டர் கேன் எங்கே போகுதுன்றதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் கேன் இங்கே இருக்குதா, இல்லை இந்த வாட்டர் கேன் வந்து தூரமாக போயிடுச்சுன்னா இந்த லட்சுமி வெடி வந்து ஜெயிச்சுன்னு அர்த்தம். வாட்டர் கேன் இங்கே இருந்ததுன்னா லட்சுமி வெடி தோற்றுதுன்னு அர்த்தம். ஸோ எது வந்து கரெக்டாக இருக்குன்றதை பார்த்துலாம் வாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த இடத்துல வெடி வச்சோம். ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து வாட்டர் கன் வெடிச்சதில் ஸோ வாட்டர் கன் எங்கே போச்சுன்னே தெரில. ஸோ அந்த வாட்டர் கன்னில் இருக்கிற அந்த லேபிள்லாம் வந்து பாருங்கள். ஸோ எப்படி வந்து சதறி கிடக்கு அப்படின்றத. ஸோ இப்போ வந்து வாட்டர் கன் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நான் அப்படியே தேடினே வரேன் வாட்டர் கன் எங்கே இருக்குன்ட்டு. ஸோ வாட்டர் கன் டோர் இது பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் இந்த வாட்டர் கேன் எப்படி ஆகிடுச்சுன்ட்டு, என்ன மாதிரி ஒரு கோலத்தில் ஆகிடுச்சுன்னு பாருங்கள் வாட்டர் கேனு. ஸோ இதுதான் பின்னாடி பகுதி. பின்னாடி அந்த கல் அடித்து இந்த மாதிரி வாட்டர் கேன் ஆகிடுச்சு. ஸோ முன்னாடி வந்து வெடிந்ததுனால இந்த பாருங்க ஏதோ பூத்தொட்டி மாதிரி ஆகிடுச்சு வாட்டர் கேன். இந்த பொக்கையெல்லாம் கொடுப்பாங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ காமெடி ஆகிடுச்சு. இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெடிச்சதில் ஃபஸ்ட்டு வெடி. ஸோ ஆல்ரெடி 2 லக்ஷ்மி கிராக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் காட்டுறேன். ஸோ பாருங்கள் நீங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபெயிலியரான வெடிகள். ஸோ அந்த ஃபெயிலியரான வெடியில் ஃபஸ்ட் வெடி இப்போ வந்து பார்க்குறோம் நம்ம. ஸோ வெத்து குச்சிலாம் பற்றி வச்சு ரெடியாக வச்சாச்சு. ஸோ திரியும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வேறு லோனாக புசுன்னு பற்றிலாம் வந்தது. ஸோ இப்போ வந்து பாருங்கள் என்ன ஆகுன்ட்டு பாருங்கள். டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா புஷ்ஷாக போயிடும். ஸோ அது என்ன காரணம், வெடிலாம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ பட் அது என்ன காரணம்னு தான் தெரில. ஸோ 2 வெடி ஸ்டார்டிங்லேயே புஷ்ஷாக போயிடுச்சு. ஸோ இருந்தாலும் மனசு தளர விடாமல் அந்த அழுக்கு வெடி நம்ம வந்து வெடித்து காமிச்சிட்டோம் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெடி போய்ட்டுருக்கு. ஸோ என்னடா இவ்வளோ நேரம் வெடியிலேன்ட்டு கிட்டெல்லாம் ஜூம் பண்ணி பார்ப்பேன் ஃபோனை எடுத்துன்னு போயிட்டு. இத்தனையும் நான் அது வந்து ஒரு ட்ரைபேடு கூட என்கிட்ட இல்லை. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் வந்து அங்கேயே உட்காந்துட்டேன். நான் ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் எனக்கும் வெடிக்கும். ஸோ நான் அப்படியே உட்காந்துட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து செகண்ட் வெடி நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ செகண்ட் வெடி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலாக பற்ற வச்சாச்சு. ஸோ பற்ற வச்சு ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் பற்றினே வந்தது. ஸோ கடைசியில் என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா அதுவும் புஷ் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி லக்ஷ்மியே வேணாண்டா, நம்ம வந்து இந்த அழுக்கு வெடியாக ட்ரை பண்ணலான்ட்டு அதை வச்சு ஒரு பாட்டில் வெடிக்கிற மாதிரி ஒன்று வந்து ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து இப்போ வந்து பாருங்கள் ஸோ எப்படி இருக்குன்றத. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் புஷ் ஆகிடுச்சு. ஸோ வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை வர நல்லா தான் புகலாம் வந்தது. ஸோ வேறு என்ன பண்ணுறது, வழிகளே இல்லை. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெறும் 4 வெடி மட்டும்தான் வெடிக்க முடிஞ்சுது. ஸோ அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்றதுனால ஸோ வீட்டுக்கு போகிறது டைம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலாம் வெடி வச்சா ஸோ நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் வண்டி வேறு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வெடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 வெடியிலே வந்து பார்த்திங்கன்னா 2 வெடி தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வச்சுது. ஸோ மிச்சம் 2 லக்ஷ்மி வெடி வந்து பார்த்திங்கன்னா புஷ் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து வேஸ்ட் ஆகிடுச்சுன்ட்டு தூக்கி தான் போட்டது. ஸோ மிச்சம் 2 வெடி பார்த்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மிச்சம் இருக்கிற வெடிலாம் ஸோ இனிமேட் வரக்கூடிய வீடியோஸ்லாம் நம்ம வந்து வெடிக்கலாம். ஸோ லெட்ஸ் ஓகே பாய்.